அங்கங்க கொஞ்சம் அழுகி போய் ஏதோ அங்கங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு நெல்லிக்கனி. அதுதான் அவங்க கிட்ட இருந்ததே. ஆனா, யாரோ ஒருவர் வாசல்ல வந்து யாச்சகம் கேட்கிற போது, இல்லேன்னு சொல்லுவதற்கு அந்த அம்மாக்கு மனசு வரல. அவ என்ன பண்றா, அந்த ஒரு நெல்லிக்கனிய கொண்டு போய் தானம் பண்றா. தானம் அப்படிங்கிறது அப்ப எவ்வளோ உயர்ந்தது? பல பேர் நினைக்கிறாங்க, நெறைய காசு வச்சிருக்கிறவங்க தான் தானம் பண்ணணும். நாங்களே ஒண்ணும் இல்லாம தானே இருக்கிறோம். நாங்க எதுக்கு பிறருக்கு குடுக்கணும்? நாங்களே பிறர்ட்ட வாங்குற நிலைமையில தானே இருக்கிறோம். நாங்க ஏன் பிறருக்கு கொடுக்கணும்? அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கதை தான் ஒரு உதாரணமான கதை. நமக்கே ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற நிலைமையில இருந்தபோது கூட, இருப்பதையும் எடுத்து குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த உள்ளம் இருந்தது பாருங்க. அந்த உள்ளத்த தான் ஆதிசங்கரர் வியந்து பார்த்தார். அதத்தான் அவர் மகாலட்சுமி கிட்ட கேட்டார். "இப்படி ஒரு உள்ளம் படைச்சவன நீ எப்படி பார்க்காம இருக்கிறம்மா? இப்படி ஒரு அழகான உள்ளம் படைத்தவளுக்கு